Hey guys, how are you all? I hope you guys are stay and stay positive. Today டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் 48 ஹார்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ் வரைக்கும் என்ன ஒரு சில விஷயம் வந்து நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். பேசிக்கலாக உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங் கைஸ், லைக் நியூ இயர் ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஃபார் ஆல் த பர்சனல் ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் ஸ்பாட் ரீடிங்காக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் இந்த கமெண்ட் செக்ஷன் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது நீங்கள் வந்து உங்களோட ஹைப் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ தட் இட் கேன் ரீச் டு மோர் அண்ட் மோர் கைண்ட் ஆஃப் அ பீப்புள். ஸோ அவங்களுக்குமே ஒரு சில விதத்தில் இது ஒரு கைடன்ஸாக வந்து இருக்கும். அவங்களுக்குமே ஒரு சில விதத்தில் இந்த வீடியோ அவங்களுக்குமே வந்து மோட்டிவேட் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் ஹைப். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓகே. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் பீப்புள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து 2 செட் ஆஃப் விஷயம் இங்கே நான் வந்து பார்க்குறேன். ஒரு சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்போ, இல்ல நெறையாவே எனர்ஜீஸ் இங்க வந்து இருக்கு. நான் உங்களுக்கு டீட்டெயிலா ஒவ்வொரு விஷயமா நான் வந்து சொல்றேன். ஸோ உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ, அந்த விஷயத்த மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நீங்க வந்து விட்டுறலாம். ஏன்னா, இந்த ஜெனரல் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறப்போ மல்டிபிள் எனர்ஜீஸ நம்ம கலெக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றனால, மல்டிபிள் எனர்ஜீஸ் வந்து இங்க இருக்க தான் செய்யும். ஸோ, அதனால நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்துட்டு இதுலயுமே 2 விதமா தான் நான் வந்து பார்க்குறேன். ஆ ஒரு சில கேட்டகரி ஆஃப் பீப்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து உங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். இந்த பெர்சனுக்கு வந்து நம்மள வந்து பிடிக்கல. நீங்க விரும்பக்கூடிய அந்த பெர்சன் வந்து அவங்களுக்கு வந்து உங்க மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து கிடையாது. அவங்களுக்கு உங்கள வந்து பிடிக்கல அப்படின்ற மாரி நீங்க வந்து உங்க மைண்ட்ல ஒரு ஒரு அசம்ப்ஷன் நீங்களா ஒரு விஷயத்த வந்து கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில நேரங்கள்ல அந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட அந்த மாரி வந்து என்னன்னா சரியா வந்து பேசுறது கிடையாது. நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு விஷயமே அவங்க பண்ணாத பட்சத்துக்கு உங்களுக்கு அந்த மாரி தோணியிருக்கும். ஓகே, இவங்களுக்கு நம்ம மேல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால என்னவோ இவங்க வந்து நம்மகிட்ட பேசுறதில்ல. நம்ம ஒரு மாரி அவங்களுக்கு ஒரு சிக்னல் குடுத்தா கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம அவங்க மேல நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாரி நம்ம ஒரு சிக்னல் குடுத்தாலும் சரி, ஆனா அவங்க வந்து பேச மாட்டேன்றாங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தோணியிருக்கும். சில பேருக்கு இது வந்து எப்படின்னா, ஒரு ஒரு கிரஷ் கைண்ட் ஆஃப் விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஒரு ஒன் சைட் ரிலேஷன்ஷிப்போ, ஒரு கிரஷ் மெட்டீரியலோ அந்த மாரி நான் வந்து பார்க்குறேன். நீங்க வந்து அவங்க கிட்ட உங்களோட விருப்பத்த பத்தி நீங்க வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனாலுமே அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்து இருந்திருக்காது. ஓகேங்களா? இதுல ஒரு சில கேட்டகரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க விரும்புற அந்த கிரஷ் அப்டின்ற ஒரு பெர்சனா இருக்கட்டும், அல்லது ஒன் சைடு ரிலேஷன்ஷிப்போட விஷயமா இருக்கட்டும், உங்க பெர்சனுக்கு கூடயே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு யாராவது வந்து இருப்பாங்க. ஆப்போசிட் ஜெண்டர் செக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்டின்ற ஒரு கேட்டகரில வந்து யாராவது இப்டி கூடயே தான் இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, லைக் இந்த பர்ட்டிகுலர் பெர்சன்னால தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு முன்னேற்றமே வரமாட்டேங்குது. இந்த பெர்சன் வந்து நம்ம விருப்பத்த சொன்னா கூட அவங்க நம்மள வந்து இக்னோர் பண்றாங்க. அவங்க நம்மள வந்து வெறுக்குறாங்க. அவங்க நம்மகிட்ட வந்து எதுவுமே பேசுறது கிடையாது. அவங்க நமக்கு எந்த ஒரு சிக்னலுமே வந்து தர்றது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்தாங்களோ, அதே மாரி தான் வந்து இருக்காங்க. அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தோணியிருக்கலாம். ஸோ நீங்க டார்கெட்டா அந்த பர்ட்டிகுலரா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த 3 பெர்சன் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல பழகக்கூடிய ஒரு பெர்சன வந்து நீங்க வந்து என்னன்னா, லைக் ஓகே அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாரி வந்து இருந்திருக்கலாம். அதனாலயே என்னவோ இவங்க நம்ம மேல வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து காட்ட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாரி நீங்க வந்து திங்க் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ, இங்க வந்து லைக் இது ஒன் செட் ஆஃப் பீப்பிள் ஓகேங்களா? ஒரு நியூ லவ், ஒரு ஒன் சைட் லவ், ஒரு கிரஷ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இதெல்லாம் ஒரு பக்கம். செகண்ட் திங் நீங்க ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இந்த பெர்சன் கூட ரொம்ப நாளாவே நீங்க வந்து பழகி இருந்திருப்பீங்க. திடீர்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஒரு தேர்ட் பார்ட்டினால ஒரு பெரிய பிரச்சனைகள் இங்க வந்து உருவாகி இருக்கலாம். ஸோ, இந்த தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா, இங்க வந்து பர்ட்டிகுலரா வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு நபர்னால தான் பிரச்சனை அப்டின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு
அவங்களோட ஃபேமிலீஸ்னால பிரச்சனைகள் ஏதாவது வந்திருக்கலாம். இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னால ஏதாவது ஒரு சில பிரச்சனை வந்திருக்கலாம். இல்ல பொதுவா ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனால கூட ஏதாவது ஒரு சில பிரச்சனை வந்திருக்கலாம். ஸோ இது வந்து டிஃபரெண்ட் பீப்பிள்க்கு ஏத்த மாரி வந்து மாற தான் செய்யும். ஏன்னா இங்க வந்து ஃபிக்ஸ்டா இந்த எனர்ஜி அப்படின்றது இங்க வரல. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது அவங்க குடும்பத்தில இருக்கவங்க யாராவது இருக்கலாம். இல்ல அவங்க குடும்பமா கூட வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இந்த மாரி இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து அந்த அளவுக்கு வந்து கொண்டு போக விடாம கெடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த கேட்டகரில எந்த கேட்டகரி வேணாலும் இருக்கட்டும். இந்த கேட்டகரில எந்த தேர்ட் பார்ட்டி திங்ஸ் எதுனாலுமே இங்க வந்து இன்வால்வ்டா இருக்கட்டும். சடனா வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, நீங்க எதிர்பார்க்குற அந்த பெர்சன் கிட்ட இருந்து, இல்ல அவங்க சுத்தி இருக்க ஏதாவது ஒரு சர்க்கிள்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா? அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கா இருக்கட்டும். அப்ப அவங்க கூட இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க. ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். உங்க உங்க பெர்சன் கூடயே ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஒரு க்ளோஸ்ட் ஃப்ரெண்டா வந்து இருந்திருப்பாங்க. பட் அது தவிர்த்தும் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி அவங்களோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க த்ரூ உங்களுக்கு ஏதாவது வந்து உங்க பெர்சன பத்தி ஏதாவது உங்களுக்கு வந்து தெரிய வரலாம். சம் கைண்ட் ஆஃப் நியூஸ் உங்களுக்கு ஏதாவது வரும். ஒரு ஷாக்கிங்கா உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல சடனா இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின ஏதாவது ஒரு சில விஷயம், ஒரு கன்டென்ட் உங்களுக்கு வந்து அங்க கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் இங்க வந்து இருக்கு. அது இந்த தேர்ட் பார்ட்டி வச்சே ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. இப்போ இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கட்டும், ஆ இப்ப இந்த மாரி சடனா ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு நியூஸ் மாரி வருது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும். மேபி நம்ம நெனச்ச மாரி ஒரு வேள அவங்க அந்த தேர்ட் பார்ட்டி கூட தான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த மாரி எதுவுமே இங்க வந்து கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆ 2 விஷயம் அகெயின் இதுல வந்து நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்பிள்க்கு நீங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால், ஆ அந்த தேர்ட் பார்ட்டி கூட இவங்க வந்து விலகி வரக்கூடிய ஒரு சிட்யூவேஷன் கண்டிப்பா வந்து அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த தேர்ட் பார்ட்டியோட உண்மையான குணம் என்ன அப்படின்றத அவங்க வந்து தெரிஞ்சுட்டு, அந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து அவங்க விலகி வரக்கூடிய ஒரு சிட்யூவேஷன்ஸ் அங்க வந்து இருந்திருக்கும். நான் இந்த ஒன் சைடட் லவ் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மாரி கிரஷ் அந்த மாரி ஒன் சைடட் லவ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல நெறைய பிரச்சனைகள் வந்து உருவாகியிருக்கலாம். ஸோ நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்க வந்து உருவாகியிருக்கலாம். சில விஷயத்துல வந்துட்டு லைக் அந்த அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நெனச்சவங்கள அவங்க முதுகுல வந்து குத்திருப்பாங்க. உங்க பெர்சனோட முதுகுல வந்து குத்திருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. இந்த பேக் ஸ்டாப் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? அந்த ஒரு நார்சிஸ்டிக் கைண்ட் ஆஃப் பிஹேவியர், ஒரு பேக் ஸ்டாப்போட எனர்ஜி அந்த மாரி தான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ அப்போ அகெயின் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இதுல வந்து நம்ம பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டினால இருக்க பிரச்சனைகள்னால இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு முன்னேற்றம் இல்லாம இருந்திருக்கும். செகண்ட் இந்த தேர்ட் பார்ட்டி பத்தின ஏதாவது ஒரு சில விஷயம் இங்க வந்து ரிவீல் ஆகும். இந்த தேர்ட் பார்ட்டி விஷயத்துல ஏதாவது ஒரு சில செப்பரேஷன் உருவாகும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். ஏன்னா இங்க நீங்க கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சின்ன சின்னதா ஒரு ஃபைனல் பாயிண்ட் மாரி நான் வந்து சொல்றேன். ஏன்னா, உங்களோட கேட்டகரில எப்படி வேணாலும் இது ரெசனேட் ஆகலாம். பட் அதோட ஃபைனல் ரிசல்ட்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ ஃபைனல் ரிசல்ட் நம்ம வந்து பார்க்குறப்போ, இந்த 2 விஷயம் தான். ஒண்ணு தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ், செகண்ட் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி வந்து செப்பரேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஃபைனல் ரிசல்ட். தேர்ட் திங் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது 2 பேருக்குமே வந்து காமன் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நெறைய விஷயங்கள் வந்துட்டு லைக் இவங்கள பத்தி உங்களுக்கு தெரிய வரும்போது, நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல இந்த விஷயத்த நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். நீங்க காசிப் பண்ணுவீங்க. உங்களோட க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கவங்ககிட்ட நீங்க கண்டிப்பா இந்த மாரி ஆயிடுச்சு, இந்த மாரி ஆயிடுச்சு. நீ இத போய் பாரு. இது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத போய் நீ போய் பாரு அப்படின்னு நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது வந்து சொல்லி, அந்த விஷயத்த நீங்க வந்து ஸ்பை பண்றதுக்காகவோ, ஆ ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்காகவோ நீங்க ஒரு சில விஷயம் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு தான் இருக்கு. அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அ அ ஸோ த திங் ஹியர் இஸ் எய்தர் நீங்க இல்லன்னா உங்களோட பெர்சன் யாராவது வந்து இந்த மாரி ஸ்பெக்ஸ் பியர் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா இருந்திருப்பீங்க. ஆர் எல்ஸ் மேபி அந்த தேர்ட் பார்ட்டி யாராவது. ஏன்னா இங்க வந்து சம்திங் ரிலேட்டட் டூ த அ ஸ்பெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. அண்ட் அதே மாரி உங்களோட பெர்சன் இல்லன்னா நீங்க யாராவது வந்து இந்த வாட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு ஏரியால இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருந்திருப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிள் இப்ப சென்னையா இருக்கட்டும், இல்ல கன்னியாகுமரியா இருக்கட்டும். ஸோ சுத்தி வேற இப்ப இந்த கேரளா அந்த மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சுத்தி வேற அந்த வாட்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஏதாவது லைக் ஒரு வாட்டர் ஓரியன்டடான ஒரு பிளேஸஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபராவும் வந்து இருக்கலாம். இது நீங்க இல்லன்னா உங்களோட பெர்சன் ஓகேங்களா? அடுத்து நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ அவங்களோட கேரக்டர் வ வந்து பார்க்குறப்போ, அவங்களோட அப்பியரன்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ, மேபி இந்த மாரி கிளாஸ் வியர் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா இருந்திருப்பாங்க அப்டின்ற மாரி இருக்கு. நெக்ஸ்ட் திங் வந்து என்ன அப்டின்னா
ஆ ஸோ இப்போ இதுல வந்து என்னதான் ஒரு சில செப்பரேஷன்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு கான்வர்சேஷனுமே இங்க வந்து போகாம, அந்த பெர்சன் வந்து அப்படியே தூரத்துல இருந்தா நீங்க வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. அவங்ககிட்ட எதுவுமே வந்து பண்ண முடியல, ப்ரொசீட் பண்ண முடியல அப்படின்ற மாரி உங்க மனசுல எந்த ஒரு வேதனை இருந்தாலும் சரி. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். உங்களோட பெர்சனுமே உங்க மேல இன்ட்ரெஸ்டடா தான் இருக்காங்க. இங்க ஒரு நியூ லவ் டெவலப் ஆறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பிகாஸ் ஐ கேன் கிளியர்லி சீ ஹியர் தட் ஐ லைக் யூ அப்படின்ற ஒரு மெசேஜஸ்மே இங்க ரொம்ப கிளியராவே வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் நீங்க விரும்பக்கூடிய அந்த பெர்சன் உங்களையுமே வந்து விரும்பலாம். அண்ட் அஸ் வெல் அஸ் இங்க வந்து ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்மே வந்து நம்ம பார்க்கும்போது நெறைய விஷயத்துல வந்து சேஞ்சஸ் வரும். நெறைய விஷயத்துல வந்து அ அ அந்த ஒரு டெவலப் வரும். இந்த பாண்ட்ல வந்து நல்ல ஒரு 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 பாண்ட்ல நல்ல ஒரு டெவலப் வரும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா, இங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இதோட அவுட்கமே நம்ம வந்து பார்க்குறப்ப நெறைய சேஞ்சஸ் வரலாம். ஏன்னா, இங்க வந்து சடனா நெறைய விஷயங்கள் நடக்கும் அப்டின்ற மாரி இருக்கு. சடனா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகுறதா இருக்கட்டும், சடனா நீங்க 2 பேரும் சேர்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்க ரிலேஷன்ஷிப்ல சடனா ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு நியூவா ஒரு ஸ்டெப் அங்க வந்து க்ரோ ஆற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ, அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து சடனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? ஆ ஸோ இங்க வந்து லைக் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாமே வந்து சீக்கிரமா நடக்கிற மாரி தான் இங்க வந்து இருக்கு. அண்ட் இந்த விஷயத்த நெனச்சு நீங்க வந்து லைக் பதறவோ, இல்ல நர்வஸ் ஆகவோ அந்த மாரி எதுவுமே வந்து வேண்டாம். ஒரு விஷயம் இங்க முடியுது, ஒரு விஷயம் இங்க ஆரம்பிக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் நீங்க அந்த பெர்சன தாராளமா நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க அப்படி ஒண்ணும் ஒரு நெகட்டிவான ஒரு பெர்சனா இருக்க மாரி எனக்கு ஒண்ணும் தெரியல. நீங்க சூஸ் பண்ண ஒரு பெர்சன் வந்து உங்களுக்கு ஒரு கரெக்ட்டான ஒரு பெர்சன் தான். ஸோ உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், உங்க 2 பேரோட எனர்ஜியா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜியா தான் இங்க வந்து இருக்கு. ஸோ இப்ப அவங்க அவங்க வந்து அவங்களுக்கும் உங்க மேல ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரிய வரும்போது, நீங்களே ரொம்ப ஹேப்பியா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கனெக்ஷன்ஸ்ல நெறைய சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். அது ஒரு நல்ல மாற்றமா தான் இங்க வந்து இருக்கும். உங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், உங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ்வா இருக்கட்டும், அது இன்னும் அதிக அளவுல வந்து டெவலப் ஆகும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இங்க வந்து பார்க்குறப்ப நெக்ஸ்ட் 48 டூ 72 ஹவர்ஸ் நெறையாவே பாசிட்டிவ் சேஞ்ச் நீங்க வந்து இந்த கனெக்ஷன்ல வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாரி சடன் மூமெண்ட்ஸ் நெறையா இங்க வந்து இருக்கும். ஓகேங்களா? திடீர் திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்துல நெறைய விஷயங்கள் இங்க நடக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ அதனால லைக் அந்த சடனா எல்லாமே இப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சு டோன்ட் பி கெட் நர்வஸ். ஓகே, திஸ் இஸ் பி லைக் a குட் திங் தான். எனிவேஸ், ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனலை வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் தர எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்குமே இது மூலியமா ஏதாவது ஒரு சில கைடன்ஸ் கிடைக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபார் இது போல இன்னும் மல்டி ப்ரொடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டெரர்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டி ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே மேக்ஸிமம் டைம்லெஸ் ப்ரொடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆக தான் செய்யும். ஸோ என்னோட வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோடியாக் ரீடிங்கை தவிர்த்து ராசி பலனை தவிர்த்து மற்றபடி போட்ட எல்லா வீடியோஸுமே வந்து பார்க்கும்போது எல்லாமே டைம்லெஸ் ப்ரொடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது மூலியமா உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜைஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் ரீச் அவுட் டு மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். போத் த டீடைல் ஹைலைட் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் சொல் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் வித் தட். ஸோ அகைன் அண்ட் அகைன் ஐ வாண்ட் ரிப்பீட் த சேம் திங் கைஸ். உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து கண்டிப்பா வந்து கொடுங்க. பிகாஸ் உங்களோட சப்போர்ட் தான் என்ன ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். See you guys next time. Until love you all. Take care. Bye bye.